ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கௌரிஸ் கேலரி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு எம்ப்ராய்டரி ப்ளவுஸு ஸ்லீவ் எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் கீழே வந்து ஸ்லீவ்ஸில் ஸ்டோன் ஒர்க்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கட் ஒர்க் கொடுத்து ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. இது எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஸ்லீவில் ஆல்ரெடி ஒரு ஸ்லீவ் ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்கேன். எக்ஸஸ் மட்டும் கட் பண்ணாமல் இருக்குது. கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இன்னொரு ஸ்லீவ் ஃபினிஷ் பண்ணாமல் வச்சுருக்கேன். இந்த ஸ்லீவில் வந்து எப்படி இதை ஃபினிஷ் பண்ணலான்றதை காட்டுறேன். இது வந்து இப்போ நார்மலாக ஸ்லீவில் எம்ப்ராய்டரி மட்டும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம எப்பவும் போல் அடித்து திருப்பி ஃபினிஷ் பண்ணுற மாதிரியே ஸ்லீவ் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஆனால் இது கீழே கட் ஒர்க்கில் எட்ஜஸில் ஸ்டோன் ஒர்க் வருது. ஸோ அதனால் இது எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இது லைனிங் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கேன். கீழேயும் மேலேயும் ஸ்லீவில் 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சு கட் பண்ணியிருக்கேன். ஸோ எங்கள் ஸ்லீவ் ஜாயின் போட்டிருக்கேன். இப்போ வந்து ஆப்போசிட்டில் ஃபேஸ் பண்ணி கிளாத்தை வச்சுக்கலாம். லைனிங் கிளாத் ஆப்போசிட்டில் இருக்க மாதிரி வச்சுக்கிட்டு மெயின் கிளாத்தை அப்படியே ஆப்போசிட்டில் ஃபேஸ் பண்ண மாதிரி வச்சுக்கலாம். இப்போ இந்த 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலே கரெக்டாக அந்த மெயின் கிளாத் வச்சு அங்கே வந்து ஒரு ஸ்டிச்சஸ் போட போகிறோம். ஸோ 1/2 இன்ச்சுக்கு லைன் போட்டு வச்சுருக்கேன். அது மேலே அப்படியே வந்து இந்த மெயின் கிளாத்தை போட்டு ஸ்டிச் பண்ணிடலாம். ஸ்டிச் பண்ணுறதுக்கு இப்போ இதுக்கு வந்து நான் சிங்கிள் ஃபுட்டர் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இது வந்து ஸ்டோன்ஸ் இருக்கிறனால நம்மளால் டபுள் ஃபுட்டர் யூஸ் பண்ண முடியாது. ஸோ சிங்கிள் ஃபுட்டர் வச்சுக்கலாம். ஸோ இப்போ சென்டர் வந்து பின் பண்ணி வச்சுருக்கேன். மெயின் கிளாத்தோட சென்டரும் லைனிங்கோட சென்டரும் சேமாக இருக்க மாதிரி பின் பண்ணிட்டேன். இப்போ இந்த கார்னர்லேயே வந்து நம்ம ஸ்டிச்சஸ் போட்டு வந்துடலாம். கரெக்டாக அந்த 1/2 இன்ச் லைனுக்கு மேலே ப்ளேஸ் பண்ணி ஸ்டிச்சஸ் போட்டுடலாம். ஸோ இந்த ப்ளவுஸில் ஸ்லீவோட எட்ஜ்லேயே ஸ்டோன்ஸ் வரதுனால பொறுமையாக நிறுத்தி ஸ்டிச் பண்ணணும். அந்த நீடில் வந்து ஸ்டோன்ஸில் படாத மாதிரி பார்த்து ஸ்டிச் பண்ணணும். கட் ஒர்க் ப்ளவுஸுன்றதுனால இந்த கார்னர்ஸ் வளைவு கரெக்டாக ஸ்டிச்சஸ் விழுகிற மாதிரி பார்த்து பண்ணணும். ஸோ இது ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. எட்ஜஸ்ட்லேயே தையல் விழுந்திருக்கு கரெக்டாக. ஸோ உள்ள 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டு ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த லைனிங் கிளாத் இருக்கு இல்லையா, அது அப்படியே லைனிங் கிளாத்தை உள்ளே திருப்பிக்கணும். உள்ளே திருப்பிட்டு நம்ம இப்போ எட்ஜில் போட்ட ஸ்டிச் இருக்குது. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, கீழே இந்த சென்டரில் ஸ்டோன்ஸ் இல்லாத இடமா பார்த்து அங்கே ஒரு சென்டரில் ஒரு தையல் கொடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து நமக்கு ஸ்டிஃபாக இருக்கும் ஸ்லீவ்ஸு. தையல் கொடுத்துட்டு சுற்றி கார்னர்ஸில் நம்ம ஓரம் மடிப்போம் இல்லையா, லைனிங்கும் மெயின் கிளாத்தையும் ஜாயின் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கணும். ஸோ ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களோட ப்ளவுஸ் எப்படி இருக்கோ அதை பொறுத்து இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கலாம். எனக்கு வந்து இங்கே கீழே டிசைன்ஸ் வந்திருக்கிறதுனால கேப் வந்து மேலே தான் கிடைக்கிது. ஸோ அந்த இடத்துல நான் வந்து ஸ்டிச்சஸ் போட்டுக்க போகிறேன். கண்டிப்பாக சிங்கிள் ஃபுட்டரை சேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி ப்ளவுஸ்லாம் நம்மளால் ஃபினிஷிங்காக தைக்க முடியும். இப்போ சென்டரில் ஸ்டிச்சஸ் போட்டுட்டேன். இப்போ ஸ்லீவ்ஸை உள்ளே திருப்பி நம்ம சைடில் ஜாயின் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ சுற்றி தைச்சிட்டு எக்ஸஸ் கட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா ஸ்லீவ் ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்களும் உங்களோட ப்ளவுஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். எக்ஸஸ் கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ அவ்வளோதான், ஸ்லீவ் ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ கார்னர்ஸ்லாம் நீட்டாக வந்திருக்கு, ஃபினிஷிங் நல்லா வந்திருக்கு. மேலே வந்து ஆல்ரெடி உள்குழிவு கட் பண்ணி எடுத்துட்டேன். நம்ம ஸ்டிச்சஸ் பண்ணும்போது அந்த பீட்ஸ் அண்ட் ஸ்டோன்ஸ்லாம் வந்து அந்த ஸ்டிச்சஸ் கிட்ட வந்து இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக பிகினர்ஸ்க்கெலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 2 ஸ்லீவ்ஸும் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு என்னோடய சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ப்ளவுஸோட ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.